இப்பதான் வந்தேன் நானு. நான் பார்த்தேன். இதில அனுப்பிச்சிருக்கீங்க. ஆமா. அத நம்ம வந்து நிரூபிச்சாகணும். புரியுதுங்களா? இந்த பேரண்ட் கண்டிப்பா நடக்கும். பேரண்ட் அப்ளிகேஷன் வாங்கியாச்சு. சரிங்களா? ம். ம், ம், ம். அது அப்ளிகேஷன் கூட அனுப்பிச்சிருந்தேன் பார்த்தீங்களா இல்லையா? பேரண்ட் அப்ளிகேஷன் பார்த்தேன். நேத்து நேத்து நம்ம நேத்து நாட்டுக்கு பார்த்தேன். 7,000 நம்ம காலையில நாட்டு பார்த்தேன். பணத்துக்கு 7,000 நம்ம நாட்டு பணத்துக்கு 7,000 ஆஹா. சும்மா ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் நம்பர் வாங்கியாச்சு. அது கம்ப்ளீட் பண்றதுக்கு 5 வருஷம் ஆகும். ஓ, ஓ, ஓ. ஆனா டைம் அவங்க வந்து சில டைம் வந்து 6 வருஷம் வரைக்கும் டைம் குடுத்துருக்கான். நாம 1 வருஷத்துலயே ஆமா, கம்ப்ளீட் ஆமா. பண்ணலாம். அதான் ஒரு கட்டுப்பாடு மாரி அவன் குடுக்குறான் வந்துட்டு. இது இவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்ற மாரி அவன் குடுத்துருக்கான். ஆமா. அந்த ஆலோசனை பெறணும். டைம்க்குள்ள அதெல்லாம் ஆகுன்றான். ம். ஆலோசனை பெற வேண்டும் அப்படிலாம் சொல்லியிருக்கான். ஆலோசனை பெற வேண்டும். 1 வருஷத்துக்கு ஆலோசனை பெற்று மறுபடியும் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதான் அட்வைசரி எடுத்து இது பண்ணணுன்ற மாரி ஏதோ சொல்லியிருக்கான். முதல்ல நம்பர் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நாம ம். அத ப்ரூஃப் ஆன்லைன் ஒண்ணும் இல்லையே. இப்ப இத நம்ம செஞ்சு காட்டுறோம் பார்த்தீங்களா? ம். ஆமா. ஆமா. அந்த ப்ராஜெக்ட் எழுதி அதாவது நாம வந்து இந்த ம். கிராஃபைட்டுவே எடுத்துக்கலாம். ஃபைனலா கிராஃபைட் வந்து ரொம்ப பயங்கரமான கண்டுபிடிப்பு. சரியா? இல்ல கரெக்ட்டா தான். கார்பன்லேருந்து இப்ப நம்ம பாடிக்காவது ரிலேட்டிவிட்டி இருக்குது. அது கரெக்ட்டாவே இதுல அப்படியே இருக்கட்டும். மேட்ச் அந்த ஆகுது. பாடியோட இப்ப நீங்க சயின்ஸ் மட்டும் அது அப்புறம் பேசிக்குவோம். நீங்க ரொம்ப என்ன பண்றீங்கன்னா, உடலோட பொறுத்துறீங்க. அது இருக்கட்டும். இப்ப நாம ஆ. வந்து கிராஃபைட்டினுடைய பவர் என்னன்னு நமக்கு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. இப்ப நான் கண்டுபிடிச்சு காட்டுறதுன்னு சொல்ல வர்றேன். இந்த கண்டுபிடிச்சுட்டு ஆமா. இது என்ன பண்ணுதுன்னு இதுவரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. அப்ப இப்ப நான் வந்து என்னோட அறிவியல் நான் கண்டுபிடிச்சு இப்படின்னு சொல்றேன். என் பொண்ணு பண்ணிட்டு அ, ஆமா இது என்னமோ நடக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன அ. நீங்க செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்லணும். புரியுதா? செஞ்சு பார்த்து நான் ரிப்போர்ட் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் அந்த இது. ஒரு இது வந்து ஏன்னா வாங்கி வச்சிருக்கேன். ரிப்போர்ட் அ, என்பது அ இப்ப நான் எதிர்காலத்துல இது வெற்றி அடையறப்போ 1,00,000 பேர் இந்த அதாவது ப்ராஜெக்ட் படிச்சு பார்ப்பாங்க. ப்ராஜெக்ட் படிச்சு பார்த்து கரெக்ட்டா இருக்குதுன்னு அதுக்கு தான் பேடன்ட்டே. புரியுதுங்களா? ஆமா, ஆமா. அப்ப அந்த ப்ராஜெக்ட் புரியுதா முதல்ல நான் வந்து முதல்ல நான் சொல்றதே உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா, ம், நான் வந்து ம், ம், இதுவரைக்கும் நான் வந்து ஒரு 12 வகையான பிரிவுல செஞ்சு பார்த்துட்டேன். சரிங்களா? உங்களுக்கு படம்லாம் ம். அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. ஆமா பார்த்தேன். எல்லாத்தையும் பார்த்தேன் நான். 1 லைட் எரியிறது, 2 லைட் எரியிறது, 3 லைட் எரியுது. ஆமா. ஒவ்வொன்னும் கலர். ஒண்ணும் அதிகமா வெள்ளை வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பச்சை வச்சிருப்பேன். அந்த பச்சையும் வெள்ளையும் தான் பவர். அதுக்கப்புறம் கீழ எல்லாம் நமக்கு வந்து புரியாது. பவர் குறைஞ்சுட்டே போகும். எப்படி ஆமா. இருந்தாலும் 2 வோல்ட்டுக்கு மேல குறையவே குறையாது. குறையாது. அப்படி குறைஞ்சிட்டா அது டெட்ன்னு அர்த்தம். இப்ப இருக்கிற சயின்ஸ் படி டெட். அதை ம், பயன்படுத்தவே முடியாது. அதை வந்து பயன்படுத்தவே முடியாது. ஆனால் அந்த பயன்படுத்தவே முடியாதுன்னு சொல்றத தான் நம்ம உறிஞ்சி வெளிய எடுத்து சக்சஸ் பண்றோம். ம், அதுக்கு நான் ப்ரூஃப், என்னுடைய பொண்ணு ப்ரூஃப். அதனால தான் என்ன பண்ணேன்னா, அத கண்ணம்மா அறிவியல் பேர் வச்சாச்சு. அத வந்து ம். நானும் நியூக்ளியர் பிளான்ட்ன்னு பேர் வச்சுட்டேன். இது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ட்ரிகர் மாரி பயன்படுத்திக்குது. உள்ள இருக்கிற சாகுற வரைக்கும் ஒரு 70 நாள்ல சாகுது, 50 நாள்ல சாகுது, 30 நாள்ல சாகுது. இந்த கிராஃபைட் ம், வந்து இயற்கையாகவே அது சிதையுது. ம், இயற்கையாகவே அதுக்கு வந்து பீட்டா டீக்குன்னு சொல்லுவாங்க. இயற்கையாகவே பல கோடி ஆண்டா சிதைஞ்சிட்டு இருக்குது. ம், சிதைஞ்சு ஒரு எலக்ட்ரான வந்து வெளியிட்டுட்டு இருக்குது. எலக்ட்ரான வந்து வெளியிடுது. அ எலக்ட்ரான் ம். வெளிய போறப்ப நேரா அது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூட்ரான் காத்துல வந்து காத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் இருக்கு. அது எப்பவுமே 7 புரோட்டான் கொண்டது. காத்துல வந்து காத்துல நைட்ரஜனுக்கு ஐசோடோப் இருக்குது. இந்த கிராஃபைட்டுக்கு ஐசோடோப் இருக்குது. ஐசோடோப்னா ஓகே. வேற ஒண்ணும் இல்லைங்க. ஐசோடோப்னா துணை பொருள்னு அர்த்தம். அதனுடைய துணை பொருள். ம், மூலம் வந்து கம்முனு இருக்கும். அதனுடைய துணை பொருள் வந்து ம், விசித்திரமா நடந்துக்கும். ம், அது 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 ஐசோடோப்ன்னு சொல்லுவாங்க. ஐசோடோப் அப்படிம்பாங்க. சரிங்களா? டோப்பிங். அதாவது ம், ம், இம்பியூரிட்டிம்பாங்க. அந்த தூய்மையா இருக்கும். கிராஃபைட் வந்து 99% தூய்மையா இருக்கும். 0.1% ம். 0.2% வேறு ஏதோ ஒரு பொருளுக்கு கலந்துட்டு இம்பியூரிட்டி ஆ. பண்ணும். அது ஐசோடோப்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஐசோடோப். ஆ. அதெல்லாம் இருக்கட்டுங்க. அதெல்லாம் அப்படியே ம், இருக்கட்டும். இந்த ஐசோடோப் என்ன ம், பண்ணுதுன்னா, அந்த கதிர்வீச்சு வந்து ம். சிதைஞ்சுட்டே இருக்கும். அந்த சிதைஞ்சு முடியறதுக்கு 5000 ஆண்டு ஆகும். அதனுடைய கிராஃபைட்டினுடைய அரை ஆயுள்ம்பாங்க. ஹாஃப் ஏஜ் அதெல்லாம் இருக்கட்டும். அப்படி சிதையிறப்ப ம், என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு கேப் உண்டாகுது. ம், அந்த கிராஃபைட் அந்த பென்சில் இருக்குல்ல, அந்த கிராஃபின் பென்சில், ரூல் பென்சில், கிராஃபைட் பென்சில். அது கிராஃபைட் தான் அது. கார்பன் சொல்லு எப்படி வேணா வச்சுக்கலாம். அப்படி சிதையிறப்ப உள்ள வந்து ஒரு வேக்கன்சி ஏற்படுதுங்க. அதுக்கு வந்து நைட்ரஜன் வேக்கன்சின்னு சொல்லுவாங்க. நைட்ரஜன் வேக்கன்சி. அந்த நைட்ரஜன் வேக்கன்சி எங்க இருக்குதுன்னா, காத்துல இருக்கிற நைட்ரஜன் இதுல வந்து உட்கார்ந்துக்கும். ம். இந்த கார்பன் வெளிய ஓடிரும். இந்த இந்த கார்பன் 14 வெளிய ஓடிரும். நைட்ரஜன் 14 ம், உள்ள வரும். இது வந்து வினாடிக்கு பல தடவ சுழண்டுட்டே இருக்கு. இது யாருக்குமே தெரியாது. ம். இத நான் யூகத்துல கண்டுபிடிச்சேன். யூகத்துல கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமா. சரி இது யூகத்துல கண்டுபிடிக்கிறதுங்கிறது முதல் இது இது விஞ்ஞானிகள் வந்து
ஒரு நோபல் பரிசு விஞ்ஞானிகள் எல்லாம் இதை யோசிச்சாங்கன்னா தலையே சுத்திரும். சுத்திரும். ஆனால் என்ன அதான். தெரியுமா? ஆனால் என்ன ம். நடந்தது தெரியுமா? இதுக்கு வந்து ஒரு ம். உண்மையாலுமே இதுக்கு ஒரு பவர் இருக்கு. ஆனால் மின்சாரம் எடுக்கிற ம். அளவுக்கு பவர் இல்ல. அதான் விஷயமே. ம். 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 அப்போ நான் வந்து இந்த 70 நாளுக்கு அப்புறம் ஒரு முடிவு பண்ணேன். நான் ம். உண்மையாலுமே இது சாகாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணேன், ஒரு சாகவே சாகாது. சார். ஏன்னா பவர் பயங்கரமா இத விட நீங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொல்லட்டுங்களா? நீங்க ம். 4 பேட்டரி வாங்குங்க. 2 வந்து ம். 18 எல்இடி வச்சாலும் எரியுங்க. நம்பவே முடியாது. 18 எல்இடி. 18 ஒயிட் எல்இடி வச்சீங்கன்னா, 7 நாள் ம். பளீர்னு எரியும். நம்பவே முடியாது. ம். 18 எல்இடிங்கிறது எவ்வளவு தெரியுமா? 18 எல்இடி 7 நாள் எரியணும்னா, கிட்டத்தட்ட 7 63 63 ஆம்பியர் வேணும். ம். ஆனா பேட்டரிக்குள்ள ரியலாவே இருக்கிறது வெறும் 6 ஆம்பியர் தான். 6 ஆம்பியர். 6 ஆனா ஆம்பியர் போட்டு 6 ம். ஆம்பியர் வந்து 63 ஆம்பியரா மாறுதுன்னா, இது என்ன பண்ணிக்குது? ம். அப்ப இதுக்கு வந்து இந்த ட்ரிகர் மாரி கொஞ்சோண்டு எனர்ஜி பத்தாதனால, இதுல இருந்து கடன் வாங்கிக்குது. ம். எங்க? உள்ள இருக்கிற அந்த அந்த பேட்டரிக்குள்ள இருக்கிற கெமிக்கல் இருக்கு இல்லையா? அந்த கெமிக்கல் இருந்து பவர் வாங்கிட்டு தன்னுடைய வேலை செய்யுது. ம். அது இது பவர் பத்துறது ம். இல்ல. ட்ரிகர் பத்துறது இல்ல. ம். ம். ஒரு ரேடியேஷன் மாரி அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு யுரேனியம் மாரியோ, அல்லது வந்து ம். புளூட்டோனியம் மாரியோ, அல்லது தோரியம் ம். மாரி படுமாய் பயங்கரமான கதிர்வீச்சு அந்த கதிர்வீச்சு தன்மை அந்த ரேடியோ ஆக்டிவ் தன்மை ரொம்ப குறைவா இருக்கிறனால, இது காத்துலருந்து ம். சக்தி பத்த மாட்டேங்குது. ம். 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 அதனால தான் 70 நாள்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 7 நாள்லயும் ஃபெயிலியர் ஆகும். எந்த அளவுக்கு நாம வந்து அந்த எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ, அதுக்கு தகுந்த மாரி ம். ஸ்லோ ப்ராசஸ் ஆகி அந்த எனர்ஜி வந்து அப்படியே ட்ரிகர் மாரி கொஞ்சம் கொஞ்சம் அணு அணுவா எடுத்து அணு அணுவா எடுத்தாலும் அந்த பேட்டரி காலியாகுமா இல்லையா? ஆமா. கண்டிப்பா காலியாயிரும். அந்த காலியாகுறப்போ இது வெளியிருந்து உறிஞ்சுறத நிறுத்திருது. வெளியிருந்து உறிஞ்சுறது நிறுத்துது. ஓகே. ஆனால் கடுமையான பவர் இருந்துட்டே இருந்ததுன்னா, 100 வருஷத்துக்கு உறிஞ்சுக்கிட்டே இருக்கும். ம். இப்ப பவர். அது கடுமையான பவர். கடுமையான பவர்னா, அது கிராஃபைட்டோட அந்த ஃபுல் பவர் இருக்கணுன்றீங்க. தோரியம் மாரி இப்ப வந்து நாம இத வந்து தீர்ந்து போகுதுல்ல. இப்ப இதுல என்ன கலக்கியிருக்கேன் பேட்டரிக்குள்ள என்ன கலக்கியிருப்பாங்கன்னா பெரும்பாலும் பொட்டாசியம் ம். ஹைட்ராக்சைடு, மாங்கனீஸ் டை ம். ஆக்சைடு இது கலந்திருப்பாங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஜிங்க், இதுல இருந்து பழங்காலத்துல இருக்கிற வோல்டாயிக் ம். மெத்தடு அல்லது வந்து வோல்டாயிக் மெத்தடு, கால்வனிக் மெத்தடு எப்படியோ இருக்கட்டும். இது பேர் ம். கெமிக்கல் பேட்டரின்னு பேருங்க. புரியுதுங்களா? கெமிக்கல் பேட்டரி. ஆமா. லெட் ஆசிட் பேட்டரி, கெமிக்கல் பேட்டரி, இது சாலிட் பேட்டரி. இது வந்து சாலிட்ன்னு பேருங்க. சாலிட். புரியுதுங்களா? ம். ம். லெட் ஆசிட் பேட்டரி வந்து ஆசிட்லயே வேலை செய்யும். காரு, வண்டி, வீட்டுக்கு இதெல்லாம் பயன்படுத்தும். அதெல்லாம் ரைட். இது சாலிடா இருக்கும். ம். உள்ள பார்த்தீங்கன்னா பொடி இருக்கும், கிராஃபைட் பொடி இருக்கும், பிசு பிசுன்னு இருக்கும். அதெல்லாம் ரைட். இதுல இருக்கிற அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை எடுத்துக்கிட்டு, கொஞ்சமா எடுத்து ம். எப்படின்னா, அ இது முட்டு குடுக்குற மாரி. ஒரு பங்கு அதிலிருந்து எடுத்துக்கிட்டு, 99 பங்கு வெளியிருந்து உறிஞ்சிக்குது. இதத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ம். 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 ஒரு பங்கு கீழ இது வேலை செய்யாது. எது இந்த கிராஃபைட் வேலை செய்யாது. ம். ம். முட்டு குடுக்குற மாரி. எப்படி? முட்டு கட்டடம் நிக்குது. அந்த முட்ட கட்டி விட்டா ம். கட்டடம் கீழ விழுந்துரும். ம். அந்த முட்டு இருக்கிற வரைக்கும் தான் அது வேலை செய்யும். ம். அந்த இப்போ முட்டு வந்து குறைஞ்ச குறைஞ்ச அளவு தான் பண்ணது. அது ஒரு பங்கு தான் எடுத்துக்குது. அத நான் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு பங்கு தான். இப்ப தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா, இப்ப ம். தீராத கடுமையான ரேடியேஷன் இருக்கிறது நம்ம யுரேனியத்த பயன்படுத்த முடியாது. புளூட்டூத் நமக்கு கிடைக்காது. தோரியம் கிடைக்கிறதுக்கு ம். வாய்ப்பு இருக்கு. அது ஆற்று மணல்ல கிடைக்குது. ஆற்று மணல், செம்மணல், ம். செம்மணல் வருது இல்லையா? செங்காடு, செம்மணல் எங்க இருக்குது? தண்ணி அடிச்சுட்டு போச்சுன்னா, இந்த கருப்பு மணல் அங்க வரும். செம்மணல். ம். செங்காட்டுல மழைநீர் சிகப்பா மழைநீர் சிகப்பா ஓடும்பொழுது கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த 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 கொழுமண் மாரி இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். விளையாடுறதெல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்குள்ள அந்த தோரியம் இருக்குது. அது மேக்னெட் வச்சு ம். எடுக்கணும். அதெல்லாம் நெறைய ப்ராசஸ் பண்ணணும். அதெல்லாம் போய் நம்ம எடுத்து நம்ம பேட்டரில போட்டு செக் பண்ணி பார்க்கணும். முதல்ல அது கதிர்வீச்சு இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ம். அதுக்கு கதிர்வீச்சு மெட்டீரியல் கதிர்வீச்சல் கன் எல்லாம் இருக்குது. நாம வந்து எப்படி ஹீட் டெம்பரேச்சர் பார்க்குற மாரி அதெல்லாம் இருக்கு. அது வந்து லேசர் பீம் பட்டுச்சுன்னா, இந்த ரேடியேஷன் இருக்குன்னா, அது பேரு கீகர்ன்பாங்க. கீகர் ரேடியேஷன் ஆ டெஸ்டிங் மானிட்டர்ன்னு சொல்லுவாங்க. அது மாரி ஒரு இது மாரி தான். அ நம்ம ம். நம்ம ஹீட் இது பார்த்தீங்களா, டெம்பரேச்சர் பார்க்குறோம் இல்லையா? அதேதான். ஆமா. தெர்மாமீட்டர். தெர்மாமீட்டர் தான். அது மாரி எப்படி தெர்மாமீட்டர் வந்து ஹீட் அத கண்டுபிடிச்சு குடுக்குற மாரி, அந்த ரேடியேஷன ம். கண்டுபிடிச்சு அதெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. அதுல ஹை லெவல்ல எனர்ஜி லெவல்ல எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் சென்டர்ல எல்லாம் ஐஐடி இந்த மாரி கவர்ன்மென்ட்ல செக்டார்ல வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு புரியுது.
நம்ம அது கடையில் கூட ம் வாங்கலாம். அது நம்ம அது ஆன்லைன்ல கிடைக்குது. அது பெரிய விஷயம் இல்ல. அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்ல. நாம இந்த ம் ஆற்றுப்படுகைகள கொண்டு போய் மழை காலத்துல அல்லது செம்மண் செம்மண்லேயே செம்மண் கரைச்சு பார்த்தாவே நம்ம அந்த கருப்பு மணல் வந்துரும். அத எடுத்து மேக்னெட் ம் அதெல்லாம் செய்யலாம். அது பின்னால பார்க்கலாம். இப்ப ம் நீங்க என்ன செய்ய வேணும்னு கேட்டீங்கன்னா, 4 பேட்டரி வாங்குறீங்க. 2 வந்து சாதாரணமா எரிய விட்டுறீங்க. இந்த 2 வந்து ம் கிராஃபைட் விட்டு ஒட்ட வச்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து 6 நாள்ல தீர்ந்து போகும். அதையும் நீங்க கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அந்த தீர்ந்து ம் போனாலும் கூட, அது 40% தான் தீரும். 60% தீராது. புரியுதுங்களா? அத ம் எடுத்து நம்ம மறுபடியும் கிராஃபைட் ஒட்ட வச்சு நம்ம இத கொண்டு வந்துரலாம். ம் அது சாதாரணமா கரெக்ட். எரிக்க விடுறப்ப இதெல்லாம் எரிஞ்சிரும். அது 2.2 வோல்ட்டுக்கு வந்து நின்னு போயிரும். அந்த 2.2 வோல்ட்ட நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அத எடுத்து மறுபடியும் நம்ம ம் என்ன பண்ணி இப்ப நம்ம கிராஃபைட் ஒட்ட வச்சு பண்றோம் பாருங்க. அது 2.2 வோல்ட் வரைக்கும் அது வரும் 70 நாள் வரும். நம்பவே முடியாது உங்கனால. நீங்க என்ன ம் பண்றீங்க? இது கமெண்ட் பண்றீங்க. இது எப்படி சாத்தியம்? இப்ப என்ன ம் பண்றாங்கன்னா, ஒளியவே ம் வந்து ஐஸ் மாரி மாத்த முடியும்னு இத்தாலி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒளியே ஐஸ் மாரி. ஆமா. அது இப்ப அங்க அந்த போட்டான். ஆ ஃபோட்டானில வந்து ஐஸ் அதான் மாரி போட்டான். பண்ணிட்டாங்க. அத உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அதான் பாருங்க. ஃபோட்டான கண்டென்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா குளிர்விக்கும். குளிர்ச்சியாயி தான் அந்த இது வந்து சரி, மூளையில சரி. வந்து ஆமாமா. அது 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 சரி. அது இத்தாலி விஞ்ஞானிகள் பண்ணியிருக்காங்க. உலக புகழ்பெற்ற நேச்சர் இதழ் நேச்சுரல் நேச்சர் மேகசின்ல சயின்ஸ் நேச்சர் இதழ் தான் டாப் மோஸ்ட்ல இருக்குது. அதுல வந்து வந்துருச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ம். அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் அப்போ இந்த குவாண்டம்ல போறப்போ என்ன இப்ப பூமியில சொல்லப்படுகின்ற ஐன்ஸ்டீன் விதியோ, நியூட்டன் விதிகளோ எதுவுமே வந்து குவாண்டம் லெவல்ல வேலை செய்யாது. புரியுதுங்களா? ஆமா. இது பூமியோட கான்செப்ட்ல தான் வேலை செய்யும். மேல விண்வெளிக்கு போறது நீங்க இது வந்து வேலை செய்யாது. ஏட்டம்க்குள்ள போறப்ப ம். எந்த விதியும் இந்த மேற்கு நாட்டு விஞ்ஞானிகளுடைய ஜெர்மனியர்கள் சொல்றது தான் இங்க நடக்குது. ஆ ம். ஜெர்மனியர்கள் சொல்றது மட்டுமே அதாவது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஹைசன்பெர்க் அப்புறம் வந்து ம். நீல்ஸ் போர் இவங்கலாம் ஜெர்மனியை சேர்ந்தவங்க. இவங்க தான் வந்து நீல்ஸ் போர். அணு ம். அணுவாம் இருக்கும், துகளாகம் இருக்கும் அதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. அது செஞ்சு பார்த்து நீல்ஸ் தான் போர். கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, காச சுண்டி விட்டோம்னா அது கரகரன்னு சுத்திக்கிட்டு தான் இருக்கும். பூவா தலையான்னு ம். தெரியவே தெரியாது. புடிச்சு பார்த்தா கண்டுபிடிக்கலாம். அந்த மாரி தான். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஸ்டேபிலிட்டி. ம். எதுவுமே வந்து நிலையா சொல்ல ம். முடியாது, உறுதியா. ம். இப்ப அதத்தான் நான் இப்ப அன்ஸ்டேபிலிட்டி நான் சொல்றேன் இல்லையா? இதுதான் வந்து நான் இது சொல்றது. இப்ப நாம செய்ய வேண்டியது இந்த கிராஃபைட் தான். கிராஃபைட் குச்சி ம். பார்க்குறோம். இதுல என்ன நடக்குது? நீங்க ஒரு 70 நாள் கவனிச்சாவே போதுமானது. ம். 15வது நாளே உங்களுக்கு உண்மை புரிஞ்சுது. ஏன்னா 7 நாளைக்கு மேல எரியக்கூடாது. 7 நாளைக்கு மேல போன இப்ப நான் 70 நாள் பண்ணிட்டேன். என் பொண்ணு வந்து 30 நாளைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க நாளைக்கு தொடங்கினீங்கன்னா முதல் நாள் தொடங்கலாம். உங்களுக்கு 7 நாள்லயே அது கெட்டு போயிடும். இது வந்து எப்படியும் 8 நாள் போயிட்டே இருக்கும். ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா, ம். ஒரு 70 நாள் முடியறப்ப கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, தோராயமா ஒரு 60லிருந்து ம். 65 ஆம்பியர் குடுத்துருக்கும். 6 ம். ஆம்பியர் போனாலும் கூட மிச்சம் இருக்கிற 60 ஆம்பியர் வந்து வெளியிருந்து உறிஞ்சிருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா, இந்த நோபல் பரிசே ம். வந்தா போதும். கண்டிப்பாங்கய்யா. ஏன்னா, இத வச்சு நம்ம பேட்டரி டெவலப் பண்ணலாம். பேட்டரி ம். டெவலப் பண்ண நான் வந்து பிரைவேட் கம்பெனிகளோட எதிர்காலத்தில பிரைவேட் கம்பெனில பேசி, ஆ மலிவான பேட்டரி குடுக்கறதுக்கு முயற்சி பண்ணேன். ஸ்பேஸ்க்குலாம் பயன்படும். அதாவது எலன் மாஸ்க்கு பயன்படும். நாசாவுக்கு பயன்படும். இதெல்லாம் பயன்படும். ம். ம். அவங்க என்ன கண்டிப்பா. பண்ணுவாங்கன்னா, சரி அப்ப கிராஃபைட் இவ்வளோ வேலை செய்யுதுன்னா, அவன்கிட்ட வந்து தோரியம் இருக்குது, புளுட்டோனியம் இருக்குது, யுரேனியம் இருக்கு. அத வச்சு அவன் டிசைன் பண்ணிருவான். புரியுதுங்களா? ஆமா. டிசைன் பண்ருவான். டிசைன் பண்ணி கிராஃபைட் மட்டும் வெளிய ஒட்ட வச்சா போதும். 100 வருஷத்துக்கு எலக்ட்ரிசிட்டி குடுத்துக்கிட்டே இருக்கும். ம். நாம பண்ற வேலைய இஸ்ரோக்காரன் பண்ணிருவான். நான் இஸ்ரோ கூட என்ன செஞ்சிரலாம். இஸ்ரோ கூட செஞ்சிடலாம். மேட்ச் இப்ப நான் பண்ணிக்குவாங்க. அதனால தான் சொல்றேன். இது நமக்கு கிடைச்ச ம். மிகப்பெரிய வாய்ப்பு இது. ம். நீங்க ஒருத்தர் ம். பண்ணா ம். போதும். இப்ப நாங்க ஏற்கனவே 2 பேரும் பண்ணியாச்சு. இல்ல, 2 இல்ல. பேரும் கண்டிப்பா கரெக்ட்டா இருந்துச்சு. 100% கண்டிப்பா நான் பண்ணிருவேன். பண்ணிட்டீங்கன்னா, அந்த ரிப்போர்ட் எடுத்து நீங்க ம். அங்கேயே அனுப்பலாம். ஏன்னா நேரா ஈயர்ட்ட பேசலாம் நீங்க. ஈயர்ட்ட ம். வாரத்துல 1 நாள் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை நீங்க பேசலாம். பேசிட்டு தான் இருக்கேன். பேசிட்டு இப்ப அடுத்து வர ஆ. 21 நாள் ரிப்போர்ட் குடுத்துட்டாங்க. அடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரம் ரிப்போர்ட் குடுக்க சொல்லியிருக்கேன். 7 நாள் 7 நாள். சரிங்க. கண்டிப்பா. இதுதான் விஷயமே. இந்த ஆரோக்கியம்ங்கிறது இதுதாங்க. ஆரோக்கியங்கிறது சுவைங்கிறது அது ஒண்ணும் விஷயமே கிடையாது. அ ம். சுவை சாப்பிடுறனாலயும் பெருசா ஆரோக்கியமெல்லாம் வந்து கெட்டு போகாது. புரியுதுங்களா? சுவை சாப்பிடுறது ஆரோக்கியம் கெட்டு போகாதுன்றீங்களா? கெட்டு போகாது. என்னது? ரத்தம் கெட்டு அதான் சுவைன்னா நீங்க இது அது நேச்சுரலா இருக்கணும். சுவை அந்த சுவைன்னா எவ்வளவு இருக்கலாம்? 1 கிராம் இருக்கலாம், 5 கிராம் இருக்கலாம். அதிகமா போச்சுன்னா ரத்தம் குடலும் கெட்டு போயிரும். கரெக்ட்டு.
அது எது உப்பா இருந்தா இருக்கலாம், புளியா இருக்கலாம், காரமா இருக்கலாம், அறுசுவையா இருக்கலாம், இட்லியா இருக்கலாம், இது வேணா இருக்கலாம். சுவை என்பது ம், சிந்திக்காத ம், பொழுது சரி ஏதாவது வாயில போடலான்னு அதுக்கு தானே தவிர எப்பயுமே சிந்திச்சுட்டு ம், இருந்தீங்கன்னா சுவையே தேவையில்லை. ம், அந்த ஒருமையோடு விண்வெளி ஆற்றல் சுவாசத்தை மட்டும் கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா சுவை தேவை. ஆனா இது வந்து பழக்கப்படுத்தக்கூடலாம் ஆகணும். சும்மா எல்லாரும் டாக்டர் ஆகிறது எல்லாரும் பண்ண மனிதன் முடியாதுங்க. வந்து டாக்டர் ஆகுறதுன்னு சாதாரண விஷயம் அல்ல. சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய பெரிய இது வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அத வந்து ஏன்னா 3 சக்சஸ் பண்ணி சயின்ஸ் இதுல வரணும். பிசிக்கல் பாடி கரெக்ட்டா ம், இருக்கணும். மென்டல் பாடி நல்ல கரெக்ட்டா இருக்கணும். பியூரிட்டி. இந்த பியூரிட்டி தான் டிவைன்ங்கிறது. பியூரிட்டி தான் டிவைன். ம். அக தூய்மை கரெக்ட்டா இருக்கணும் வந்துட்டு. அந்த டிவைன்ங்கிறது கடவுள். அந்த டிவைன் தான் ஆற்றல். ஏன்னா இது வந்து ம். உயிரோடு தொடர்பு இருக்கனால இதுக்கு பனிஷ்மென்ட் இருக்குது. ம், ம், ம். பிசிக்கல உயிரோட புரிஞ்சுக்கலாம், மென்டல தொடர்பு. புரிஞ்சுக்கலாம். இந்த டிவைன்னு போகின்ற பொழுது, நீ வந்து இந்த ம், அமைதியா இருந்தா மட்டும் தான் நீ 100 ஆண்டு வாழ்ந்துட்டு உடம்ப வந்து இங்க போட்டுட்டு உயிர போய் விண்வெளியோட கலந்துறது. இந்த இயற்கையின் விருப்பமே வந்து எந்த நோய் ம், இல்லாமல் அந்த உயிரோடு கலந்துறதா. பிரபஞ்சங்கிறது ஒரு ம், பெரிய உயிர். ம், ம். பெரிய கடல் அது. என்னது? பெரிய கடல். பெரிய கடல், பெரிய கடல். நம்ம அது பெரிய கடல். அது இந்த வெள்ளைக்கார முண்டங்களுக்கு புரியாது. வெள்ளைக்கார முண்டங்களுக்கு அது புரியாது. ஏன்னா, அவன் என்ன நினைக்கிறான்னா, ம், கிராவிட்டி ம், இருக்குது. அப்புறம் வந்து அ உள்ள ஈர்ப்பு விசை இருக்குது, விலகு விசை இருக்குமான்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அட அறிவட்ட முண்டங்கள, ஈர்ப்பு ம். விசை, விலகு விசை அது போக 3வது விசை வந்து மைண்ட் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. ஆமா. மைண்ட் ஃபோர்ஸ். இந்த மைண்ட் மனம் ஃபோர்ஸ் வந்து விரியும். பிரபஞ்சத்தினுடைய 3வது சக்தி. ம், ம், ம். இப்ப எத சொல்றேன் அதாவது குவாண்டத்துல என்ன சொல்றான்னா, இந்த குவாண்டம் சயன்ஸ்ல என்ன சொல்றான்னா, அ ம், லைனியர் மூவ்மெண்ட்ட கரெக்ட்டா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரவுண்டு மூவ்மெண்ட்ட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ம், ம், குவாண்டம்ல நீல்ஸ் போர்னு ஒருத்தர் வந்து லைனியர் மூவ்மெண்ட்ட ப்ரூவ் பண்ணி நோபல் பரிசு வாங்குனாரு. ரஷ்ய விஞ்ஞானி ம், ஒருத்தர் வந்து அ அவர் ஜார்ஜ் ஜார்ஜ்ன்னு ஒரு பேருன்னு நெனைக்கிறேன். அவரு ரவுண்டு தியரிய அடிப்படை வைத்துக்கொண்டு ம், ரவுண்ட் டனலிங் எஃபெக்ட் ரவுண்ட் டனலிங் அந்த வட்டத்துல இருந்து டனலிங்கே உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு ம், வாங்கினாரு. 2025 நினைக்கிறேன். 2025ல நினைக்கிறேன். இத்தாலியை சேர்ந்த எலிசா ரோசிங்கிற ஒரு கல்லூரி பேராசிரியர் வந்து நோபல் பரிசு வாங்கினாங்க. அது குவாண்டம் டனலிங் நடக்குது. அப்ப ம். ப்ரூவ் பண்ணாங்க. அதாவது ஒரு துண்டான எலக்ட்ரிசிட்டி ஒயர் இருக்கு இல்லையா? ஆமா. துண்டான எலக்ட்ரிசிட்டி ஒயர வந்து எந்த வகையான இதுவும் இல்லாம அந்த ஹை கூலிங்ல வைக்கிறப்போ எலக்ட்ரிசிட்டி அனுப்புறாங்க. மெக்கானிக்கல் சொல்றாங்க. மெக்கானிக்கலாவே பார்க்கலாங்கிறாங்க. அதாவது ம். மேக்ரோஸ்கோப் லெவலே பார்க்கலாம். அதாவது அது மைக்ரோஸ்கோப் லெவல்ல நடக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, மேக்ரோஸ்கோப் அது கண்ணுக்கு தெரியிற பொருளே வந்து குவாண்டம் எஃபெக்ட் நடக்குதுன்னு ப்ரூவ் பண்ணி நோபல் பரிசு வாங்குனாங்க. இப்ப போன வருஷம். கண்ணுக்கு கண்ணுக்கு தெரிகிற பொருளிலே வச்சு. ஆமா. அதுக்கு தான் அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் ஒயர வச்சுக்கிட்டு இடையில கேப் இருக்குது. அந்த கேப்ப வச்சுக்கிட்டு ஹை கூலிங் ஹை கூலிங் அது அது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குவாண்டம் கூலிங்பாங்க. ஹை கூலிங், குவாண்டம் கூலிங், நியர் டூ 0ங்கிற அந்த கூலிங்ல வச்சு அப்புறம் வந்து ம். ஜீரோ ஃபிரிக்ஷன் ஒயர் இருக்கு இல்லைங்களா? அது வந்து அட்வான்ஸ்டு ஒயர். இந்த மாரி நம்ம நினைக்கிற மாரி செம்பு கம்பியோ, அலுமினியம் கம்பியோ கிடையாது. அது வந்து ஜீரோ ஃபிரிக்ஷன் ஒயர்ன்னு ஒண்ணு இருக்கு. சூப்பர் கேபிள்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம். அதான் ஃபைபர் கேபிள். சூ ஃபைபர் கேபிள் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ம். வேலைக்கே ஆகாது. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சூப்பர் ம். கேபிள்ன்னு சொல்லுவாங்க. சூப்பர் கேபிள்னா நீங்க என்ன குடுக்குறோமோ அதே வோல்ட் 100 கிலோமீட்டருக்கு அப்பால அதான் வரும். அதான் ஃப்ரிக்ஷன் லாஸ் ஆகாம அப்படியே கரெக்ட்டா கடத்திடும். அந்த ஆமா. இருக்கிறத அப்படியே இதெல்லாம் வந்து கரெக்ட்டா அட்வான்ஸ்டு சயன்ஸ். அதெல்லாம் மலிவா இன்னும் வராத வரைக்கும் நீங்க லாஸ் தான் வரும். ஏன்னா, நியூட்டன் கொள்கை லாஸ்ல போகும். அ அப்புறம் ஐன்ஸ்டீன் கொள்கை அவங்க வந்து ஃபிரிக்ஷன வச்சு பேசுறவங்க. அவங்க வந்து ம். பொருள வச்சு பேசுறாங்க. இதெல்லாம் வந்து குவாண்டம் வந்து பொருளும் தேவையில்ல, பொருளாக்கும் தேவையில்ல. அது வந்து 0லயே வேலை செய்யும். அதுக்கு ம். இன்புட்டே ம். ம். தேவையில்ல. இன்புட்டே எனக்கு அப்ப ஆட்டம் ஆட்டம் ஃபங்ஷனுக்கு இப்ப ஆட்டம் அணு இயங்குதுன்னா, ஆனா பெட்ரோல், டீசல் இயங்கிட்டு இருக்குது. இல்லங்க. அது குவாண்டம் லெவல்ல தானே இயங்கிட்டு இருக்கு. பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி பெட்ரோல், டீசல் உற்பத்தி ஆகறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் இருக்குது. என்னது? ஆமா. ம். பெட்ரோல், டீசல் உற்பத்தி ஆகி ஒரு 10 கோடி ஆண்டு இருக்கலாங்க. அப்படித்தான் ஒரு 100 கோடி ஆண்டு இருக்கலாம். ஆனா விண்வெளி ம். பத்தி எத்தன பிக் பேங் தோண்டி 1500 கோடி ஆண்டுங்கனாங்க. அப்ப உருவானது அந்த அணுவல்ல. அணு 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 உற்பத்தி ஆகறதுக்கு முன்னாடி சும்மாவே இருந்ததுங்க பிரபஞ்சம். அது ஒரு என்னங்க? வகையான அணு பிரபஞ்சம். உற்பத்தி அதாவது பிரபஞ்சம் வந்து எத்தனையோ இருக்கு. நாம வாழ்ற பிரபஞ்சத்த பத்தி தான் பேச முடியுமே தவிர, நமக்கு அப்பால் இருக்கிற ஓகே. பல பிரபஞ்சம் இருக்குது. பல யுனிவர்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியாது. இன்னும் தெரியாது. ஆமா. என்ன இருக்குதுன்னே தெரியாது. என்ன இருக்குன்னு தெரியாது. இதுக்கே 1300 ஆண்டு, 1300 ஒளியாண்டு என்னமோ சொல்றாங்க. பிக் பேங் தியரி பத்தி சொல்றாங்க.
மேக்ஸ் ம். மேக்ஸ் பிளாங்க் அவருடைய இதில் ஈக்குவேஷனை போட்டு என்னமோ சொல்றாங்க. அதை வச்சுதான் என்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு அது ம். தேவையில்லை. இப்ப முதல்ல ம். இந்த ம். நாம இந்த இந்த கிராஃபைட் தியரி வந்து நீங்களும் செஞ்சு ம். பார்த்துருக்கீங்க அப்படிங்கும்போது நம்ம டைரக்டா ஒரு வருஷத்துக்குள்ள அதை வந்து பேட்டன்ட்டே வாங்கிடும். கண்டிப்பா. ஏன்னா அவங்க செஞ்சு காட்ட போறாங்க. அவங்க தியரி எழுதணும். இப்ப நான் அதை வந்து சொல்லிக் கொடுக்கணும், அவங்க எழுதணும். இப்பதான் அவங்க ம். நோட் போட்டு எழுதிட்டு இருக்காங்க. இப்ப 21 நாள் ரொம்ப இது ஏற்கனவே நான் வந்து இதுல பண்ணி பார்த்தாங்க. எது தெரியுமா? எவரிடே பேட்டரியில பண்ணி பார்த்தேன். அது எனக்கு பயங்கர மிராக்கிள். அது செய்யறப்ப தான் பயங்கர மிராக்கிள் வந்தது. எவரிடே ம். பேட்டரியிலே வேலை ம். செய்யலாங்க. எவரிடே பேட்டரியிலே அது வேலை செஞ்சு. ம். ம். இது வந்து பேட்டரியில பாத்தீங்கன்னா, எல்லாமே வேலை செய்யும். இந்த டியூராசெல் பேட்டர்ன் கம்ப்ளீட் வந்து பூரா மெட்டல் பாடி. அது பிரிக்கவே முடியாது. எவரிடே பேட்டரி கையிலேயே பிரிச்சிடலாம். ம். ஆமா. ஆமா. அது பிரிச்சிடலாம். நீங்க பிரிச்சு பார்த்திருந்தா தான் தெரியும் அதெல்லாம். நீங்க பிரிச்சு பாருங்க. இது ஓகேங்க. டியூராசெல் பேட்டரி வந்து கையில பிரிக்க முடியாது. ஹெவி ஸ்ட்ராங் அது. உள்ள வந்து மேல ஸ்டீல் அதான் போட்டிருப்பாங்க. ஸ்டீல் மேல குரோமியம். ஹை அதான் ஹை டென்சைல் ஸ்டீல் போட்டு இப்ப மெட்டல் போட்டு வச்சு அது பிரிக்க முடியாது. அதான் பார்த்துருக்கேன். பேட்டரி வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்க. 4 வாங்கிக்கங்க. புரியுதா? 4 தான் வாங்கியிருக்கேன். 4 வாங்கிக்கங்க. வச்சு ஹெச்டி செஞ்சு. ஃபிளிக்ஸ்ல வந்து 8P 10P கடையில கிடைக்கும். அதை வாங்கிக்கங்க. ம். கண்டிப்பாங்க. மற்றதெல்லாம் உங்க வீட்ல இருக்கு இல்லையா? எல்இடி இருக்குது, பச்சை எல்இடி எல்லாம் வீட்டு இருக்குது. அவ்வளவுதான். பச்சை செலோ அன்னைக்கு டேப் ஒண்ணு வச்சிருக்கேன் வாங்கிக்கங்க. செலோ ஆல்ரெடி. டேப் வந்து ஒரு 20 மீட்டர் உங்களுக்கு செலோ டேப் ஒண்ணு வாங்கிக்கங்க. பெரிய செலோ டேப் வாங்கிக்கங்க. ஒரு 1/2 இன்ச் செலோ டேப் வாங்கிக்கங்க. 1/2 இன்ச். ஓகே, ஓகே. வாங்கிட்டு ஒரு 3 சென்டிமீட்டர் வெட்டிக்கங்க. அவ்வளவுதான். ம். வெட்டிட்டு அ ஒ நல்லா ஒட்டுங்க. மேல வந்து 2 ம். சென்டிமீட்டர் நீட்டிட்டு இருக்கணும். ஏதோ ஒரு பக்கம் மேல 2 சென்டிமீட்டர் நீட்டிட்டு இருக்க மாரி பண்ணிக்கங்க. அதான் மேல நீட்டி கனெக்ஷன் பண்ற மாரி அத நீட்டிக்கிட்டு அத வந்து அந்த ஒட்ட கனெக்ஷன் வச்சுக்கணும். பண்றதுக்கு இடம் வேணும் இல்லையா? அதுக்கு தான். அதனால ஆமா, டைட்டா ஆமா. அடிச்சு விட்டுருங்க. அடிச்சுட்டு அப்புறம் பிளஸ், மைனஸ் மாத்தி வச்சுக்கங்க. மாத்தி வச்சுட்டு ஒரு பிளஸ், மைனஸ் சேர்த்து விடுங்க. இன்னொரு பிளஸ், மைனஸ்க்கு வந்து அ எல்இடி கிடைச்சுங்க. எல்இடி வந்து அ 3 எல்இடி வச்சாலும் சரி, நீங்க 18 எல்இடி கூட வைக்கலாம். 2 எல்இடி ஓகே, ஓகே. வச்சீங்கன்னாவே 50 நாள், 60 நாள் போகும். 18 எல்இடி ம். வச்சீங்கன்னா 7 நாள் வரைக்கும் எரியும். அதுக்கப்புறம் அந்த பேட்டரி பயன்படுத்திக்கலாம். ம். ம். நம்ம சரிங்க. 2 எல்இடில இருந்து 1 எல்இடிய குறைச்சிட்டு போய் அந்த உருகி ஸ்டக் பண்ணி எடுக்கணும். புரியுதுங்களா? அதுதான் வெற்றி. அதான் ஃபர்ஸ்ட் அந்த பவர காலி பண்ணணும். பவர் காலியான பிறகு செகண்ட் ப்ராசஸ் அதுதான் நம்மளுடைய ஆ தியரி செகண்ட் ப்ராசஸ் பண்ணி ரிசர்ச். இதுல பாத்தீங்கன்னா, இந்த 2ல ம். 1 தான் 0 ஆகும். 1லயே நிக்கும் பாருங்க. 1 அதிலேயே ஆமா. பார்த்தா, அந்த கணக்கு போட்டு பார்த்தா ம். 1 0 0 1 இது கரெக்ட்டா வந்துகிட்டே இருக்கு. அட் a டைம்ல அதான் 0, 2மே 1 0 ஆகாது. என்ன ஆச்சரியமா இருக்கு எனக்கு. என்ன அட் a டைம்ல அதான் 2மே 0 ஆகாது. பைனரி அப்ப பைனரி கான்செப்ட் அதுல வந்து ஒர்க் அவுட் ஆயிருச்சு. பைனரி மாரி 1 தான் 0 ஆகும், 1 நின்னுட்டே இருக்கு. அப்புறம் அடிஷனலா சேர்த்துனா அது 0 ஆகும். அப்ப இப்படி சேர்த்துட்டா ம். அப்ப என்னன்னா ம். 1 0 இதுலயும் 1 0 தான் வருது. அடடடா! ரொம்ப சொன்ன அதான் மாரி இல்ல. பைனரி அதான் பைனரின்னு சொல்றா கரெக்ட்டா வந்துருச்சு. இப்ப அது அதிலே இதாகுது. அந்த தியரம் வந்து இல்ல மேட்ச் ஆகுது. 2மே நான் அப்படிதான் யோசிச்சு பார்த்தேன். என்ன இது நான் அந்த 15 நாளைக்கு முன்னாண்ட அந்த 70 நாள் ஆராய்ச்சி பண்ணத வந்து பிரிச்சு பார்த்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ம். கட்டத்துக்கு மேல 1.5 வோல்ட் ம். போயிடுதுன்னா, என்னடா நம்பவே முடியல 1.5 வோல்ட். இல்லங்க. இல்ல, இல்ல. இப்ப எனக்கு புரியுது. அப்ப பேட்டரியில தான் ஃபுல் கான்செப்ட்டே இருக்குது. இப்ப பேட்டரி, பாடியிலும் பேட்டரி தான். இப்ப இதுவும் பேட்டரி தான். இப்ப உலகத்துல இயங்குறது எல்லாமே இந்த பேஸ்ல வச்சு தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்குது இப்போ. ஆமா, நம்ம உடம்பே கார்பன்ல தான் இயங்குது, பைனரில தான் இயங்குது, நைட்ரஜன் புரோட்டீனா பைனரிலாம் மாத்திக்குது. இருக்குது. இதுல பாரு இந்த நைட்ரஜன் சேம் உள்ள போகுது. அதான் கரெக்ட் தான். இது ஒரே பேட்டரி மனுஷன் ஒண்ணுதான். ஒரே கான்செப்ட் தான். இல்ல, இல்ல. பேட்டரி மட்டும் இல்ல. பேட்டரி பேஸ் பண்ணி தான் எல்லா செயல்களுக்கும் அடிப்படையில இந்த பேட்டரி கான்செப்ட் எல்லாத்துலயுமே இருக்குது. ஆமா. எல்லாத்துலயும் சக் பண்றது இருக்குது, உறிஞ்சுறது இருக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன், புரிஞ்சிருக்கிறது அப்புறம் வந்து எல்லாமே இருக்குது. அட்டாமிக் ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன், அட்டாமிக் ரியாக்ஷன், பீட்டா ஏன்னா, லீனியர் ரியாக்ஷன். இப்ப நீங்க அதுல வந்து 0, 1 வரும்போது அதனுடைய ஒலி ஒலி வந்து லைட்டிங் அந்த இது என்னது? அ அந்த இது லைட்டுக்கு பேர் என்ன சொன்னீங்க? பேர் அந்த ஃபோட்டான். எல்இடி. எல்இடில ஃபோட்டான் வேலை செய்யும். ஆ அப்ப ஒலி எல்இடி வரும்போது ஒ எல்இடி என்ன எல் பண்ணும்னா, அந்த ஃபோட்டான் அ அந்த எல்இடி ஒர்க்கே வந்து ஃபோட்டான் தான். ஆமா ஃபோட்டான் தான். அப்ப ஃபோட்டான லைட் உறிஞ்சி வரும்போது ம். வெளிய தள்ளும். இது என்ன நினைக்கிறேன்னா, அப்ப எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றேன். எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து பவரே கிடையாது. அதுதான் எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு மூவ்மெண்ட், லேசான மூவ்மெண்ட்டே தவிர, மூவ்மெண்ட் தான். ஓகே. அது வந்து இந்த வினாடி ஓ நேரத்துல பல லட்சம் தடவ அடிக்கும். அதாவது இந்த ஃபோட்டான் வந்து ஒரு வினாடிக்கு பல லட்சம் ஃபோட்டான்ஸ் ரிலீஸ் ஆகுது. புரியுதுங்களா? ஆமா, ஆமா. ஃபோட்டான் கான்செப்ட் அது சின்ன போய் இந்த எலக்ட்ரான்ல வேகமா அடிக்கிறனால, தொடர்ந்து அடிக்கிறனால ஏதோ எலக்ட்ரான் நகருதுன்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கிறோம். அது கிடையவே கிடையாது. ம், 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 ம். ஃபோட்டான் வேகமா அதுதான் அடிச்சிட்டு இப்ப இருக்கறனால, அது தொடர்ந்து அதிர்ந்துட்டே இருக்குது. அது ஓடிட்டே இருக்கிற மாரி நமக்கு தெரியுது. அதான் இப்ப பேட்டரியில பியூரா அந்த அத பேட்டரி இன்சைட் வந்து அகத்தூய்மை இருக்குது. அகத்தூய்மை இருக்கிறது வந்து அந்த லைட் வந்து
மொமெண்ட் வந்து வெளியில வந்துருது, அவுட்புட் வந்துருது. இந்த பாடியிலும் இதே மாதிரி தான். அக தூய்மை இருக்கும்போது லைட்டிங் கான்செப்ட் வந்துட்டு ஆமா. அதாவது சுத்தம். உண்மைதான். இத வந்து ஆ வெள்ளைக்காரனுக்கு புரிய வைக்கணும்னா, ஆ நான் வந்து ஆ நான் போய் அது புரிய வைக்கணும். இப்ப நான் போய் வந்து பட்னி இருந்து காட்டணும். ஆமா காட்டணும். இது தெளிவாயிடுச்சுன்னா வந்து முடிஞ்சது, சக்சஸ் அவ்வளவுதான். ஏன்னா, அப்பதான் அவனுக்கு இந்த மாரி அவன் ஆராய்ச்சி பண்ணதில்லனாக்க, யோகம் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த ஜீரண நீரை அந்த நியமம் தான். அந்த ஜீரண நீரை ம். நிறுத்தனால சாவு வராது அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கணும். யாரு? அந்த பிரிட்டிஷ் கூட்டங்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வைக்கணும். ஒண்ணு, இப்ப நம்ம ஜீரண நீரை சாந்தப்படுத்தல் தான் இந்த பேட்டரியோட செகண்ட் கான்செப்ட். இப்ப நீங்க சொல்றது பேட்டரி ஆ, ஃபுல்லா காலியான பிறகு, ஆ, பேட்டரி ஃபுல்லா காலியான பிறகு அந்த பயன்படாத ஆற்றல ஆ, அத வெளியில கொண்டு வரோம் வந்துட்டு. ஆ. வெளியில கொண்டு வரோங்களா? அப்ப வந்துட்டு கரெக்ட்டா அது வந்து செகண்டரி ப்ராசஸ் தான் நம்ம இந்த ஜீரண நீர் கட் பண்ணி வைக்கிற அந்த ப்ராசஸ் அதுல ஒர்க் அவுட் ஆகுது இப்போ. ஆ கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆ. அதுக்கு தான் 30,000 யுகே பவுண்டு. அவங்க படிக்கிறதுக்கே 20 அந்த 2 வருஷம் ஃபீஸ் வந்து 23,000. 6 மாசம் ம். தங்கறதுக்கு வந்து $6,000. மொத்தம் வந்து 29,000 யுகே பவுண்டு நான் செலவு பண்ணியிருக்கேன். ம். 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 அதுக்கு மட்டுமே. அங்க தங்கறதுக்கு 6 ம். மாசம் 6 மாசம் பணத்த முன்கூட்டி கட்ட சொல்றான். நீங்க எங்க தங்குவீங்க? அதுக்கான செலவு எங்கன்னு கேட்கறான் அவன். ம். அதுக்கு 6,000 பவுண்டு. அது போக ம். கல்வி செலவு வந்து 23,000 பவுண்டு. அதாவது இங்கிலாந்து ரேட்டுக்கு அது கம்மி. நமக்கு தான் 120 மடங்கு அதிகம். சரிங்களா? ம். 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 இங்கிலாந்து படிக்கிறவனுக்கு ஒண்ணுமே இல்லைங்கய்யா. இங்கிலாந்துல அது படிக்கிறவனுக்கு ஒண்ணுமே இல்ல. சாதாரண விஷயம். நமக்கு தான் அது பெரிய விஷயம் வந்து. பட் அவனுக்கு அது கிடையாது வந்துட்டு. நம்ம எம்எஸ்சி, பிஎஸ்சி படிக்கிறப்போ பிஎஸ்சி படிக்கிறப்போ என் பொண்ணுக்கு 5,000 தான் செலவு. 3 வருஷம் செலவு. ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் 3 வருஷம் தான். 5, 5,000 தான். ம். எம்எஸ்சி படிச்சோம்னா ஆமா. இன்னொரு 5,000 செலவு, 10,000 செலவாகும். ஆனால் ஆமா. ம். ஆனாங்க அந்த மணி வேல்யூ அதிகமா இருக்குன்னு நம்ம மாத்திக்கிறோம். அது ஒண்ணும் பண்ண முடியாது. அத வந்து அவங்க சயின்டிஸ்ட்டா ஒண்ணும் பண்ண மாறத்தான். முடியாது. ஆமா அது. என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆமா சார். இப்ப நம்ம பேசுறதுலயும் ஏன்னா நோபல் பரிசு வரைக்கும் நம்ம கொண்டு போலாம். இந்த கிராஃபிட் வந்து நோபல் பரிசு வரைக்கும் கொண்டு போலாம். ம். 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 கொண்டு போனா அவங்க வந்து இப்ப எனர்ஜி சைடுல வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்ப வந்து அவங்க பிசிக்ஸ் தான் படிக்கிறாங்க. பிலாசபி படிப்பாங்க. விண்வெளியில இருக்கிற ம். கோட்கள் படிப்பாங்க. ஆனால் எனர்ஜி சைடுல நீங்க ரிசர்ச் பண்ண சொன்னீங்க பார்த்தீங்களா? எனர்ஜி சைடுல நான் ரிசர்ச் பண்றேங்கிறது நான் ம். அந்த தேர்ட் கம்ப்ளீட் ஆகுறப்போ கல்லூரியே புரிஞ்சுக்கும். ஆமா. கல்லூரியும் கல்லூரியில ஓரளவு எவனுமே புரிஞ்சுக்கிட்டாலும். அஸ்ட்ரோ பிசிக்ஸ் ம். படிக்கிறவங்க எவன் எனர்ஜி லைன்ல எவனும் சிந்திக்க மாட்டான். ம். சிந்திக்க மாட்டாங்க. ஒன்லி பிசிக்ஸ் பத்தி வெள்ளைக்காரனுக்கே படிச்சுட்டு. தெரியும். ம். வெள்ளைக்காரன் எனர்ஜி பத்தி அவன் பெட்ரோல் டீசல் நம்பிட்டு இருக்கிறவங்க என்ன அறிவு இருக்கு அவனுக்கு? ஆமாமா. திடப்பொருள் அதான் இருக்கிற பிசிக்கல் பௌதிக பொருள வச்சு தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காய்ங்க. இதுல இதுல பட் கொஞ்சோண்டு இது மாறுபட்டு குவாண்டம். ஜெர்மனிக்காரன். ஜெர்மனிக்காரன் தான் மாறுபட்டான். அவன் வந்து அட்டாமிக் லெவல்ல ம். அவன் தான் வந்து குவாண்டம் தான் கொஞ்சம் சிந்திச்சவன். அவன் வந்து ம். அவன் ஒரு 70, 80 ஆண்டுக்கு முன்னாடி குவாண்டம் லெவல்ல சிந்திச்சான். அணு கோட்பாட்டை ம். ஆராய்ச்சி பண்ணி அணுவுக்கு இப்படிலாம் நடக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி ம். ஐன்ஸ்டீன் தியரில ஐன்ஸ்டீனுக்குலாம் அப்படி கிடையாது. ஐன்ஸ்டீனுடைய கொள்கை ஒரு பூமியோட நின்னு போச்சு. அது ம். நியூட்டனுங்கிறது பருப்பொருளை அடிப்படையா கொண்டது. குவாண்டம்ங்கிறது ம். பாருங்க. கண்ணுக்கு தெரியாத அணுவாற்றலை அடிப்படையா கொண்டது. அது எப்படி வேணாலும் நடந்துக்கும் அது. ம். ம். ஒளியவே குளிர்ச்சி பண்ணியிருக்காங்களாமா, அப்புறம் இத விட என்ன வேணும்? அதுவும் யுனிவர்சிட்டில தான் பண்ணியிருக்காங்க. நம்ம சாதாரணமா. ம். ஒலிய வந்து குளிர்ச்சி பண்ணியிருக்காய்ங்க. பண்ணியிருக்காங்க. அப்ப வந்து இந்த பூமியில இருக்கிற எதுவுமே அப்ப அந்த அந்த ஆர்டிபிசியலா உருவாக்கியிருப்பாங்க. அதாவது அந்த -273ங்கிற அந்த நியர் அப்சல்யூட் 0 அந்த கூலிங்ல அது வைக்கிறப்ப தான் அது கட்டுப்பாடு ம். அதே மாரி தான் நான் கண்டுபிடிச்சிருக்க கிராவிட்டி இந்த ம். ஆன்டி ஃபிரிக்ஷன் வீல் வந்து ம். விண்வெளியில வந்து 100% ஃப்ரீயா இயங்கும். ம். ம். நீங்க ஒரு பவர் குடுத்து தள்ளி விட்டீங்கன்னா, 100 வருஷத்துக்கு அந்த ம். அந்த ஆப்ஜெக்ட் எத தள்ளி விடுறீங்களோ, அது போயிட்டே இருக்கும். ம். அப்ப அங்க நோ ஃபிரிக்ஷன், நெக்லிஜிபிள் ஃபிரிக்ஷன். அந்த அந்த ஃபிரிக்ஷன் என்பது ஒரு லேசான பிடிமானம். அது 99.9 பாயிண்ட் ஃபிரிக்ஷன் இருக்காது. அந்த 0.1% ஃபிரிக்ஷன் இருக்கும். அது வந்து பிடிவானத்துக்கே தவிர, எல்லாமே ஒரு ம். சின்ன பிடிமானம். அந்த இம்பியூரிட்டி இருக்கத்தான் செய்யும். அந்த இம்பியூரிட்டிங்கிறது நெக்லிஜிபிள். அது வந்து தன்னுடைய மொமெண்டத்த நிறுத்தாது. மொமெண்டத்த நிறுத்தவே நிறுத்தாது. ம். அத வச்சு தான் நான் என்ன பண்ணேன், வெங்கடேசனுடைய தியரி வந்து ஓவர் கம் பண்ணேன். வெங்கடேசனவே நான் ஓவர் கம் பண்ணேன். வெங்கடேசன் என்ன சொல்றாருன்னா, ம். மேல இருந்து ஒரு ம். பொருள் கீழ விழுகிறப்ப 10 மடங்கு வேகத்துல விழுகும். அது கிராவிட்டி வேணும்னாரு. நான் நான் கண்டுபிடிச்சது எப்படின்னா, கிராவிட்டியே தேவையில்ல விண்வெளியில. விண்வெளியில கிராவிட்டியே இருக்காது ம். இல்லையா? அங்க வந்து ஆமா. ஆன்டி ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து நான் கண்டுபிடிச்சது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ரின்சிக் ஆங்குலர் மொமெண்டம். அதாவது
ஒரு தட்டு வேகமா சுழலுகின்ற பொழுது, குறிப்பிட்ட அகலம், குறிப்பிட்ட கனம், குறிப்பிட்ட முறுக்கு சக்தி சுழலுகின்ற பொழுது, அந்த தகடு ம். அந்த வட்டு சுழலுகின்ற பொழுது, வேகம் அதிகமா ம். இருக்குன்னா, அது வந்து வெயிட் குறைஞ்சு ஃபோர்ஸ் அதிகமாயிரும். வெயிட் குறைஞ்சு ஃபோர்ஸ் அதிகமாகும். அந்த டூப்ளிகேட் வெயிட் அந்த வெயிட் வந்து டூப்ளிகேட்டா ரெட்யூஸ் ம். ஆயி, அந்த வெயிட் என்ன பண்ணும்னா, ம். 10 மடங்கு ஃபோர்ஸா மாறிரும். ம். 1 கிலோ வச்சீங்கன்னா, 10 கிலோவா மாறிரும். 10 கிலோ வச்சீங்கன்னா, ம். 100 கிலோவா ஃபோர்ஸா மாறும். அந்த ஸ்பீடு ம். குறையறப்ப தான் ஒரிஜினல் வெயிட்க்கு வரும். ம். நீங்க மேல இருந்து ஒரு பொருள கீழ போட்டீங்கன்னு வச்சுக்கங்க. மேல இருந்து ஒரு பொருள் கீழ போடுறப்போ, அந்த பொருள் கிளம்புறப்ப ஆ. வெயிட் லாஸ் ஆயிரும். வெயிட் லாஸ் ஆயிரும். அந்த பூமியில மோதுகின்ற பொழுது இம்பாக்ட் அதிகமாகும். ம். 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 ஆமா. மோதும் மேல பொழுது இருந்து கொலை வரும்போது கிடைக்கும். தெரியாது. ம். ம். 1 கிலோ 10 கிலோ மோதும். மோதுனதுக்கு அப்புறம் அது 1 கிலோவா மாறிரும். இது வந்து செஞ்சு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ம். நீங்க கையில 1 கிலோ ஓகே. வச்சுட்டே இருப்பீங்க. அது மேல இருந்து தூக்கி போடுங்க 10 கிலோவா மாறிரும். ம். அந்த ம். 10 ம். கிலோ உணர முடியாது. 10 கிலோவ உணர முடியாது. ஆ கரெக்ட்டுங்க. இப்ப நாங்க கூட பில்டிங்ல இந்த சிமெண்ட் வெளியில அந்த நெட்டுக்கு கண்டுபிடிக்கும்போது ஒரு மூட்டை சிமெண்ட் தூக்கி போடுவாங்க வெளியில. ம். அந்த நெட்ட புரொடெக்ட் பண்றதுக்கு. அந்த நெட்டு தாங்குதான்னா, அவ்வளோ வெயிட் தாங்குதா போட்டீன்னா, அது வந்து மல்டிபிளா காமிக்கும். ஆ, இவ்ளோ ஃபோர்ஸ்ல இவ்ளோ வெயிட் இது தாங்குது இந்த நெட்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க வெளியில. ஆ, மேல ஆ, இருந்து தூக்கி போடுவாங்க. ஆ. தூக்கி போடும்போது அந்த சாதா 50 கிலோ வெயிட் வந்துட்டு, அதோட இம்பாக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோ கிட்ட காமிக்கும். அதேதான் நானும் சொல்றேன். ம், ம். சரி. இத சரிங்க. பாருங்க மறுபடியும் உங்கட்ட பேசுறேன். சரிங்களா? நன்றி. ஓகே.